ஹாய் நண்பா, ரயில்வே துறையிலிருந்து அடுத்த அப்டேட் வந்திருக்கு. 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட 22,000 காலி இடங்களை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. குரூப் டி கேட்டகரியில் வரக்கூடிய ஜாபுங்க கிட்டத்தட்ட 11 விதமான கேட்டகரியில் வேலைகளை பிரித்து கொடுத்துருக்காங்க. முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ல இருந்து டிசம்பர் 12ஆம் தேதி ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரயில்வே துறையில் லெவல் 1 கேட்டகரியில் அதாவது குரூப் டி வேலைகள் கிட்டத்தட்ட 22,000 காலியிடங்கள் இருக்கு. அதை நாங்க அப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்காங்க. இந்த 22,000 காலியிடங்களும் ஒரு ஜோனல் வைஸா தெளிவா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சதர்ன் ரீஜன்ல வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரயில்வே துறைக்கு பொருந்தும். மொத்தமா 11 கேட்டகரிஸ்ல இந்த ஒரு 22,000 வேலை வாய்ப்புகளை ஃபில் பண்ண போறாங்க. என்ன மாதிரியான கேட்டகரி இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். அசிஸ்டன்ட்ல ட்ராக் மிஷின் அப்படிங்கிற கேட்டகரி, இது வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல வருது. 600 காலியிடங்கள் இந்த ஒரு கேட்டகரியில மட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்ல பிரிட்ஜ், இதுவும் உங்களுக்கு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், இதுலயும் ஒரு 600 காலியிடங்கள். அண்ட் தென் ட்ராக் மெயின்டனர் குரூப் 4 கேட்டகரியில வரும். இதுல ஒரு 11,000 காலியிடங்கள் இருக்கு. இந்த ட்ராக் மெயின்டனர் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஜாபோடைய ரோல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஜாபுக்கு தான் நிறைய வாண்டட் இருக்கு. கிட்டத்தட்ட 11,000 காலியிடங்கள், மொத்த வேகன்சி 22,000 அப்படின்னா அதில் பாதி வேகன்சி இந்த ஒரு கேட்டகரியில் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, அசிஸ்டன்ட்ல பிவே அப்படிங்கிற கேட்டகரி, இதுவும் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல தான் வருது. 300 காலியிடங்கள் இருக்கு. அசிஸ்டன்ட்ல டிஆர்டி அப்படிங்கிற கேட்டகரியில எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 800 காலியிடங்கள் இருக்கு. அண்ட் தென் அசிஸ்டன்ட் லோகோ அப்படிங்கிற கேட்டகரியில எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல 200 காலியிடங்கள். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன், இதுவும் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 500 காலியிடங்கள். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்ல டிஎல் அண்ட் ஏசி அப்படிங்கிற கேட்டகரி, இதுவுமே உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் தான், 500 காலியிடங்கள். அசிஸ்டன்ட்ல சிஎன்டபிள்யூ அப்படிங்கிற இந்த கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வருது. ஸோ இதில் ஒரு 1000 காலியிடங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, பாயிண்ட்ஸ்மேன் பி அப்படிங்கிற கேட்டகரி, இது வந்து உங்களுக்கு டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்ல வருது. இந்த ஜாபோடைய நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஜாபை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இதில் 5000 காலியிடங்கள் இருக்கு. ஸோ நிறைய நண்பர்கள் குரூப் டியில் வரக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ்மேன் கேட்டகரிக்கும் போட்டி போடுவாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்ல எஸ்என்டி, இந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்டி டிபார்ட்மெண்ட்டில் வருது. 1500 காலியிடங்கள் இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 காலியிடங்களை ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லெவல் 1 கேட்டகரியில் வரக்கூடிய குரூப் டி நோட்டிஃபிகேஷன் தான். இந்த காலியிடங்களை டிசம்பர் 12ஆம் தேதி அப்ரூவ் பண்ணி ரயில்வே போர்டினுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 22,000 காலியிடங்களை ஒரு ரீஜியன் வைஸா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சதர்ன் ரீஜன்ல வரும். சதர்ன் ரீஜனுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்புகள் மொத்தமா இந்த 22,000 காலியிடங்கள்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1036 காலியிடங்கள் இருக்கு. ஓகே, பரவாயில்ல. மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான் அறிவிச்சிருக்காங்க. ஒரு சில ஸ்டேட்லலாம் 3000 காலியிடங்கள் வரைக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 1036 காலியிடங்களில் அசிஸ்டன்ட் ஆப்ரேஷனில் மட்டும் நமக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஸோ அது மட்டும் உங்களுக்கு 0 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 10 கேட்டகரியிலுமே நமக்கு வந்து காலியிடங்கள், அதாவது வேலை வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த நோட்டீஸ் பார்க்கக்கூடிய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அப்கமிங்கில் ரயில்வேல வரக்கூடிய இந்த குரூப் டி வேலைகளை இந்த வருடம் முடிவுக்குள்ள அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அடுத்த வருடம், அதாவது 2026 தொடக்கத்திலேயே உங்களுக்கு இந்த குரூப் டி வேலைகளுக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். ஓல்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதனுடைய லிங்கை கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன புக்கை படிக்கிறது, எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.